வணக்கம். இது ஏஐ தமிழ் முக்கிய செய்திகள். மேட்டூர் தமிழக அரசின் நாற்காலியில் 2 கால்கள்தான் அந்த கட்சியிடம் உள்ளது. மீதமுள்ள 2 கால்கள் இரவல் கால். அது எப்போது வேண்டுமானாலும் உழையும். அப்போது நாற்காலி தானாக சாயும் என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி தெரிவித்துள்ளார். எடப்பாடி சட்டப்பேரவை தொகுதியில் போட்டியிட்டு தமிழகத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் பழனிசாமி வெற்றி பெற்றார். இதனைத் தொடர்ந்து கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பு தொகுதிக்கு வந்த அவர் நிர்வாகிகளை சந்தித்து நன்றியை தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து எடப்பாடியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்து பொதுக்கூட்டத்தில் சிறப்புரையாற்றினார். அந்த கூட்டத்தில் அவர் பேசியதாவது: தமிழகத்தில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளோம். அதற்காக எடப்பாடி மக்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு கட்சியும் தொடர்ந்து வெற்றி பெற்ற வரலாறு கிடையாது. வெற்றி வாய்ப்பை இழந்த கட்சி ஆட்சிக்கு வருவது மீண்டும் தொடர்கதைதான். வெற்றி தோல்வி என்பது தேர்தல் சூழ்நிலைக்கு ஏற்ப அமையும். எப்போது இடைத்தேர்தல், பொதுத் தேர்தல் வந்தாலும் மக்கள் துணை கொண்டு அதிமுக ஆட்சி அமைக்கும். தமிழக 108 இடங்களில்தான் வெற்றி பெற்றுள்ளது. 8 மாவட்டங்களில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறவில்லை. தமிழக அரசுக்கு பல கட்சிகள் ஆதரவு கொடுத்துள்ள சூழலில்தான் ஆட்சி அமைக்கப்பட்டுள்ளது. நாற்காலிக்கு 4 கால்கள் உள்ள நிலையில் 2 கால்கள்தான் தமிழகவின் கால்கள். மீதமுள்ள 2 கால்கள் இரவல் கால்கள். எப்போது வேண்டுமானாலும் அந்த 2 கால்கள் உழையும். அப்போது நாற்காலி தானாக கவிழும். திமுகவால் வெற்றி பெற்று கூட்டணி கட்சி ஆதரவு மூலம் ஆட்சி அமைத்துள்ளனர். திமுக கூட்டணி கட்சி எம்எல்ஏக்கள் தான் ஆட்சிக்கு முட்டு கொடுத்துக் கொண்டிருக்கிறனர். அதிமுகவை பொறுத்தவரை பீனிக்ஸ் பறவை போல உயிர் பெற்று பெரும்பான்மை பெற்று ஆட்சி அமைக்கும். தமிழக தலைவர் 10 லட்சம் கோடி கடன் இருப்பதாக தெரிவித்த நிலையில் பல்வேறு வாக்குறுதிகளை வெளியிட்டார். இதுவரை எந்த அறிவிப்பும் வெளியிடவில்லை. இதேபோல் திமுக ஆட்சி அமைத்த பிறகு மகளிர் உரிமைத் தொகை உடனடியாக கொடுக்கவில்லை. அதிமுக பல்வேறு பொதுக்கூட்டங்களில் பேசிய பிறகுதான் அறிவிக்கப்பட்டது. உலகச் செய்திகளை உடனுக்குடன் பெற இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.